விஜயோட அம்மா இருந்துட்டு இன்னைக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு வரணும்ப்பா, அவங்க நேற்றே போக சொன்னாங்க, நம்மளால போக முடியல. சரிம்மா போகலாம் இன்னைக்கு அப்படின்னு விஜய் சொல்ல, நிவின் இருந்துட்டு பெரியம்மா எனக்கு தெரிஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து நம்ம சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு. சரிப்பா சந்தோஷம், நமக்கு தெரிஞ்சவங்க வந்தாலும் நல்லது தானே அப்படின்ட்டு தேவி சொல்ல, இதுக்கப்புறம் இன்னைக்கோட மகாநதி. சரி பெரியம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் போலீஸுக்கு அப்படின்னா, சரிப்பா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ண நிவின் ஃபோன் பண்ணவும், ஹலோ யாரு? நிவின் நான் ஆமாம் உமா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, எங்கே சென்னையில் இருக்கியா கொடைக்கானலில் இருக்கியா? கொடைக்கானலில் தான்மா இருக்கேன் அப்படின்னா. ஓ சரி வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் உமா அப்படின்னு. உன்னை பார்க்கணுமே அப்படின்னு. வா பார்க்கலாம், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நிவினும் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம்மா, யார் வரீங்க? வரோம்ப்பா அப்படின்னு சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உமா வைக்க, இங்கே நிவின் அம்மா சொல்லிட்டேம்மா வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ காவேரியும் நானும் வரேன் அப்படின்னு. நீ எதுக்குமா, நீர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை நானும் வரணும், வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம். அப்போ அம்மும் நானும் வரேன்ட்டு அம்முவும் கிளம்பவும் சரி ஆளு எல்லாம் கிளம்புறாங்க. சாரதா நீயும் வா, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வீட்டில் இருக்கோம், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் தேவி சந்திர விஜய் காவேரின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. நிவின் குமரன் எல்லாம் கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லவும் விவரத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. இப்போ பசுபதி இத்தனை நாளாக உங்கள் சொத்தை தான் வச்சுட்டு இருந்தானா அப்படின்னு கேட்க, ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, ஊரே என் சொத்துன்னு சொல்லி அவன் ஊரவே மிரட்டிட்டு இருந்தான், கடைசியில் பார்த்தா உங்கள் சொத்தை வச்சுட்டு இருந்திருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பசுபதி வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. பசுபதி ஒய்ஃப் இருக்கவும் என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நிவின், ஏய் நீ ஏன்டா எல்லாரும் கூடயும் வந்திருக்க அப்படின்னு நிவினை பார்த்து கேட்க, எல்லாம் உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிச்சத, இந்த சொத்தெல்லாம் இவங்களோட தானே, உங்களுக்கும் தெரியும் தானே அப்படின்னு. தெரியும் தான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்ல, பார்த்தீங்களா பிரதர் எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க, புருஷனை முண்டாட்டியும் சொத்துன்னுட்டு பாருங்க விஜய் எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறத, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் குணம் போல இருக்குது நிவின் அப்படின்னு நிவினை பார்த்து சொல்ல, ஆமாம் எல்லாம் உழைச்சி சாப்பிட்ருந்தா நல்லது தெரியும், எல்லாமே ஊரா சொத்தை அடிச்சு தின்னா அப்படி தானே பேசுவாங்க பிரதர் அப்படின்னு நிவின் சொல்ல, என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. என்னத்தை பேசுகிறாங்க ஓவரா, இவ்வளவு நாளாக இத்தனை வருஷமாக இவங்களை 2 பேர்த்தையும் அடைச்சி வச்சிருந்து இவங்க சொத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ இவங்க சொத்து தானே எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, இந்த பாவத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் தான் தலைக்க போகிறீங்களா அப்படின்ட்டு நிவின் சத்தை, ஏய் போதுண்டா இது இருக்கட்டும், மாமா வரட்டும் உனக்கு இருக்கு அப்படின்னு. மாமாலாம் வரமாட்டாப்ல, எல்லாம் உள்ள தூக்கி வச்சாச்சு, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு. என்ன நான் வீட்டை விட்டு கிளம்பணுமா, என்ன எதுக்கடா கிளம்ப சொல்கிறேன், இது என் வீடு, உங்கள் வீடுன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க, அதுக்கு தான் போலீஸே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கியா, என்னங்க மேடம் அவன் சொல்கிறான்னா, ஆமாங்க எல்லாம் இவங்க சொத்துன்னு உறுதி ஆயிடுச்சு, அங்கே சென்னையில் உங்கள் வீட்டுக்காரையும் உங்கள் பொண்ணையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க, நீங்கள் காலி பண்ணி கொடுக்கணும் இந்த வீட்டை, இல்லாட்டி போலீஸில் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க எங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்கள் அதான் கூட்டிகிட்டு இவங்களும் வந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னதான் பண்ணுறது இந்த ஆள் பாரு என்ன வேலை பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்ட்டு, ட்ரெஸ் எடுத்துட்டு மட்டும் வாங்க வேறு எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு நிவின் சொல்லவும், அவங்களுக்கு மேலே இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறோம். இந்த நான் எங்கடா போவேன், என்னை துரத்தி விட்டா எங்கேயே போங்க, அப்படி தானே பண்ணீங்க காவேரி வீட்டையே, காவேரி எங்கே போனாலும் பரவாயில்லைன்னு அவங்க வீட்டவே துரத்தி விட்டீங்கல்ல, அப்படி இதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த நிலைமை வரதுக்கு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாமே நிவினே பேச எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரின்ட்டு அவங்களும் பேக்கை தூக்கிட்டு நம்ம எங்கே போகிறது, நாத்தனா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நிவின் வீட்டுக்கு தான் போகிறாப்புல. எல்லாம் போய் உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி உமா சொல்லவும், அப்பா என்னத்தை பார்க்க அவங்க விட்டுட்டு போனது தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம் இன்னும் வேறு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுற்றியும் போய் காமிக்கிறாங்க. போலீஸே கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சிட்டு எல்லா எஸ்டேட்லேருந்து எல்லாம் வாங்கினது இடமா இருந்தது பூராமே ஸ்கூலு கல்யாண மண்டபம் ஹோட்டல்னு சொல்லி எல்லாமே கட்டி வச்சிருக்காப்புல பசுபதி, எல்லாமே இருக்குது, இடமா இருந்தது பூராமேவும் வீடாகவும் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. எல்லாம் பார்த்துட்டு சம்பாதிச்ச காசு அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு யாருக்கு சம்பளம் கொடுத்தானா என்னன்னே தெரியல, எல்லாமே இப்படி கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனால் ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது, அது 10-15 வீடு ரூம்புங்கிற மாதிரி இருக்கான். அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ பெருசு கட்டி போட்டிருக்கான் பாருமா அந்த ஆள், அதுவும் மக பேர் வச்சிருக்கான் ராகினியாமா அப்படின்னு சொல்லி, எல்லாம் அவளுக்காண்டி தான் விஜய் பிரதர் செய்வான் அந்த ஆள், மகனுக்கு கூட அவன் செய்ய மாட்டான், மக தான் அவங்க ஆளோட உயிர். எல்லாம் விசாரிச்சுட்டேன் நிவின், எல்லாம் அப்படி தான் சொன்னாங்களாம். என்னோட அசிஸ்டண்டா மேனேஜரை அனுப்பிச்சுட்டு எல்லாம் விசாரிக்க நான் ஒரு டைம் அனுப்பிச்சுட்டேன். அப்படியா நீ சொல்லவே இல்லை விஜய் அப்படின்னும், ஆமாம் காவேரி அஜய்க்கு பொண்ணு பார்க்குறப்ப அவனோட டைப் என்ன, அவன் என்ன வீக்னஸ் எல்லாமே நான் விசாரிக்க சொல்லியிருந்தேன், அதுதான் கொடைக்கானலில் விசாரிச்சுட்டு எல்லாமே பொண்ணு தான் அந்த ஆளுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு, அதான் நம்ம பேய் பிராட்டியை கூட இடத்த கூட வாங்கினான்ல அதுதான் அப்படின்ட்டு அன்வர் சொல்லிட்டு இருந்தாப்புல அப்படின்னு. அப்படியா அப்பயே விசாரிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் வாங்கியாச்சாங்க, எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகம் பண்ணிட்டு வந்தாச்சு, இன்னும் நம்ம பேருக்குள்ள தான் இருக்குது, இருந்தாலும் போய் நம்ம அப்பப்போ போய் பார்த்துக்கணும், எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேவி சொல்ல,
சரி மதினி அப்படின்னு. பத்திரம்லாம் ஊரில் தாம்மா இருக்குது, இங்கே இல்லையே, எல்லாம் ஊரில் வச்சுட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு. ஆமாம்மா எடுத்துகிட்டு கூட வந்திருக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்ல, இருக்கட்டும்மா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாப்புல. விஜய் சொல்லிட்டு இருக்கவும், இருந்தாலும் கொண்டு வந்திருக்கணும்டா, கேட்டாங்கன்னா காமிக்கணும்ல அப்படின்னு. யாருப்பா கேட்பா, அதான் போலீஸவே நம்ம கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.